சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. நான் தான் இந்த உடல், நான் தான் இந்த மனம், இன்பம் துன்பம் பாவம் புண்ணியம், இந்த டூவாலிட்டி எவ்வாறு ஒரு மனிதனிடத்தில் தோன்றுகிறது? இது ஒரு மனிதனிடத்தில் இருக்கும் வரை ஆத்ம விசாரம் என்பது அவனுக்கு சாத்தியப்படுமா? நான் வேறு எனாதிருக்கும், நீ வேறு எனாதிருக்கும் பவதீதம் அருள்வாயே என்று அருணகிரி பெருமான் முருகனிடத்தில் கேட்குறாரு. இப்போ என்றைக்கு நான் என்பது இந்த சரீரம் அல்ல. இப்போ நான் அப்படின்றது நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் அப்படின்னா இந்த உடம்பு தான் நாம்பன்னு நினச்சிட்டு இருக்கோம். இந்த உடம்பு நாம் அல்ல. ஏன்னா ஆண்களும் நானுங்கிறாங்க, நான் முன்சாமிங்கிறாரு, ஒரு பொம்பளை நான் கீதான்றான், ஒரு கிறிஸ்டியன் நான் இப்ராஹிமுங்கிறது நான் ஜான்ன்றான், முஸ்லீம் நான் இப்ராஹிமுங்கிறான், ஒரு இந்து வந்து நான் வேதாச்சலன்றான். இப்போ நான் என்பது கேஸ்ட் கிடையாது, ஆண் கிடையாது, பெண் கிடையாது. சின்ன குழந்தைய கேட்டால் நானுன்னும், பெரியவங்களை கேட்டால் நானுன்னும், அப்போ வயசு கிடையாது. இப்போ நானுங்கிற ஆராய்ச்சிக்கு போங்கிறாரு. இதுதான் ரமணர் சொல்கிறது. நான் சொல்லி ஆராய்ச்சி பண்ணு, அப்போ உனக்கு பரமாத்மா புரியுங்கிறது தான் ரமணருடைய சித்தாந்தம். இப்போ நானுங்கிறது என்னன்னாக்கா நேத்தின்னுவாங்க. எதெல்லாம் இல்லை இல்லை அப்படின்னு போனாக்கா எதுன்னு தெரிஞ்சு போய்டும். இப்போ நீங்கள்லாம் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தால் உங்களுக்கு தெரியும். ஒரு பொட்டலத்தை கட்டி எக்ஸாமினேஷனில் உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க பரீட்சைக்கு. அப்போ நீ அதை பார்க்கணும். இது வந்து ப்ளூ கலரில் இல்லை, அதனால் காப்பர் சல்ஃபேட் கிடையாது. பஞ்சன் ஸ்மெல் இல்லை, அதனால் அமோனியா கிடையாது. இதை மோந்து பார்த்தா எனக்கு சிரிப்பு வரல, அதனால் நைட்ரஸ் ஆக்சைடு கிடையாது. இப்படி ஒவ்வொன்றா எலிமினேட் பண்ணால் அது என்ன கெமிஸ்ட்ரி என்ன கெமிக்கல்ன்றது கண்டுபிடிச்சிடும். இந்த நான் ஆராய்ச்சி கூட அப்படி தான். நான் எதுவெல்லாம் இல்லை என்ற ஒரு டெரிவேஷனை நீ ரீச் பண்ணுற போது நீ எது அல்லது யார் என்கிற ஒரு டெரிவேஷன் வந்துடும். ஸோ இது ஆத்ம விசாரம்னு பேர். நம்ம இட்லி சாப்பிட்லாமா, புண்ணாக்கு சாப்பிட்லாமா, தோசை சாப்பிட்லாமான்றது அன்ன விசாரம். நான் எதுவெல்லாம் இல்லை என்று தெரிந்து நான் எது என்று அறிந்து கொள்ளுகிற விசாரம் இல்லையா, அதுதான் ஆத்ம விசாரம் சொல்லக்கூடியது. இப்போ யானாகி என்னை விழுங்கி தானாய் தன்னை நின்றது தற்பரமே அப்படின்னு வரும். எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி நின்றதுவே அப்படின்னு வரும். இப்போ அந்த எட்டாத பேரின்பம் எது? ஆண்டவன். ஸோ கல்புடுமிங்கிறார். அவர் என்ன முழுங்கிட்டாரு. யானாகி என்னை விழுங்கி, நான் மீ அண்ட் மைன், நான் காணாமல் போயிட்டேன். நான் ஒழிந்து நீ ஆன, நான் வேறு எனாது இருக்கும், நீ வேறு எனாது இருக்கும். அப்போ தி அல்டிமேட் டெரிவேஷன் இஸ் நானே இல்லை, நான் பரம்பொருள் வசிக்கிற ஒரு கோயில் அப்படின்னு. ஊனுடம்பு ஆலயம் உள்ளம் பெரும் கோயில், வெள்ளத்தில் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உளன்கண்டாய் நன்னெஞ்சு உள்ளுவார் உள்ளத்து உளன்கண்டாய் நன்னெஞ்சு. பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறவனும் வேங்கட மலை மேலே இருக்கிறவனும் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளே தான் இருக்கான். மனதானை மனத்தகத்தான் வாய்மேலான். இப்படி தான் யோசனை பண்ணி கண். இதுக்கு தான் ஆத்ம விசாரம்னு பேர். இது எத்தனை பேர் இன்றைக்கி செய்கிறாங்க? ஒரு ஜவுளி கடைக்கு போனால் 1000 புடவை இல்லை 1000 இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, எல்லாம் வெரிஃபை பண்ணி பார்க்குறோம். ஒரு ஹோட்டலுக்கு போனால் என்னெல்லாம் இருக்குன்னு மெனு கார்டை வேறு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு வேண்டியதெல்லாம் சொல்லி சாப்பிட்றோம். ஒரு தோசை சாப்பிட்றதுலேயே வந்து பிளெயின் தோசை, மசாலா தோசை, ஆனியன் தோசை, ரவா தோசை, கேவு தோசை, ராகி, எத்தனை இருக்குது இல்லை. இதுக்கெல்லாம் ஆராய்ச்சிக்கு போகிற நாம் யாருங்கிற ஆராய்ச்சிக்கு போகிறதே இல்லை. தட் இஸ் அவர் ஓன் ப்ராப்ளம். வி வேஸ்ட் அவர் டைம் in trying to analyze all nonsenses which are of no relevance to our Atma Sadhana. அதனால் இன்றைக்கி இந்த குப்பையெல்லாம் விட்டுட்டு நாம் மிகப்பெரிய நிலையான அந்த ஆத்ம விசாரத்துக்கு போகிறோமோ அப்போ தான் இந்த கேள்விகள்லாம் என்ன, இதுக்கு என்ன மீனிங், இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். வெங்கட்ராமன் மதுரையில் ஒரு சின்ன பையன், அவங்க மாமா வராரு. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்கன்னா அருணாச்சலத்துலேருந்து வரேன்பா அப்படிங்கிறாரு. ஸோ தட் வாஸ் அ பாஸ்வேர்டு. அந்த அருணாச்சலங்கிற வார்த்தை கேட்ட உடனே இவருக்கு ஏதோ பூர்வ ஞாபகம் வந்துடுச்சு. அப்படியே போய் கண்ணப்படுத்தினுட்டு நான் யார், நான் இந்த உடல் கிடையாது அப்படின்னு போய் நான் இப்போ செத்து போகிறேன், செத்தா என்ன நடக்குதுங்கிற மாதிரிலாம் விதவிதமான ஒரு அனுபவங்களுக்கு ஆட்பட்ட நிலையில் அவங்க அண்ணன் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு கொடுத்த பணத்தில் வந்து வேலூருக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு காட்பாடிக்கு மீதி பணத்தை நான் இங்கே வச்சுட்டேன் அப்படின்னு ட்ரெயின் ஏறி வந்துடுறாரு. விழுப்புரத்துக்கிட்ட வரபோது முருகன் ஒரு முஸ்லீம் பக்கரியாட்ட வந்து, அந்த பக்கம் பிளேக்கு கால்றதாங்கிறது, வேலூர் பக்கம் போகாத,
இங்கே இறங்கி விழுப்புரத்தில் இறங்கிறார். அங்கே போய் ஒரு கோயிலில் நைட் படுத்துன்னு காத்தால எழுந்திரிச்சு கோயில் பிரசாதத்தை சாப்பிட்டு இந்த ஐயர்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு விழுப்புரத்துலேருந்து திருவண்ணாமலை போகிறதுக்கு காசு வேணும், இந்தாங்க இந்த கடுக்கனை நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு அந்த பஸ் சார்ஜ் மாத்திரம் கொடுங்கோன்ட்டு. அந்த ஐயருக்கு பஸ் சார்ஜ் காசு கொடுத்துட்டு ஒரு கடுக்கன் அடமானம் எழுதி கொடுக்குறாரு. வெளியே வந்தோடனே நம்ம தான் திருப்பியும் திருச்சிக்கு போகிற மதுரைக்கு போகிறது இல்லையா, அந்த சீட்டை கிழிச்சு போட்டு திருவண்ணாமலைக்கு வர்றாரு. வந்த உடனே அந்த பாதாளலிங்கம்னு ஒன்று, அது ஒரு காலத்தில் ஒரு புதர் மாதிரி மண்டி கிடந்தது. அதுக்கப்புறம் ராஜாஜி 1915 போய் அதை பில்டிங் கட்டி திறந்து வச்சாங்க. ஸோ அந்த பாதாளலிங்கத்துக்கு போனோடனே இவருக்கு பார்த்த ஞாபகம்லாம் வந்துச்சு. இதுக்கு முன்னால் அந்த பாதாளலிங்கத்தில் இருக்கிற ஆத்மாக்கும் இவருக்கு எதுவும் சம்மந்தம் இருக்கும். அங்கே போய் அப்படியே உட்காந்துடுறாரு. உட்காந்துட்டு வண்டு கிண்டெல்லாம் கடிக்குது, எதை பற்றியும் ஸ்மரணை இல்லை, அப்படியே உட்காந்துருக்காரு. இப்போ இந்த காட்சி சேஷாத்திரி சாமிகளுக்கு தெரியுது. அவரும் திருவண்ணாமலையில் இருக்கார். ஒரு அரிக்கன் லைட் எடுத்துன்னு ஒரு ஆளை கூட்டின்னு வந்து உள்ளே போய் இருட்டில் இருந்தே இவரை தூக்குறாங்க. காலெல்லாம் ஜேமாக இருக்குது. தூக்கின்னு வந்து பார்த்தா குழவி முள்ளெல்லாம் குத்தி உடம்பெல்லாம் புண்ணாக இருக்குது. அதெல்லாம் பிடுங்கி எரிஞ்சிட்டு மருந்தெல்லாம் பண்ணி வெங்கட்ராமனாக இருந்த வரைக்கும் இவர் தான் பாலரமணர்னு பேர் வச்சது சேஷாத்திரி சாமி தான். இவர் வந்து மலை மேலே ஸ்கந்தாசிரம்னு ஒரு சின்ன குகை அங்கே இருந்தார். அதுக்கப்புறம் அவங்க அம்மா அழகம்மைன்னு பேர் மதுரையிலேருந்து பிள்ளையை தேடி வராங்க. இவர் நீ மதுரைக்கு போயிடுன்றார். இல்லை நான் உங்களோட தான் இருப்பேன். வேறு வழி இல்லாமல் இவர் கீழே இறங்கி வராரு. அப்போ தான் இன்றைக்கி இருக்கிற ரமணாசிரமம் உருவாகுது. இருக்கிற ரமணாசிரம் அப்படி தான் உருவாச்சு. அவங்க அம்மா இருக்காங்க, இவர் இருக்கார், இவர் நம்பி வந்த கொஞ்சம் பேர் இருக்காங்க. வேலூர்லேருந்து ஒரு நாள் ஒரு பொம்பளை வரா, சாமி உனக்காக நான் 4 மணிக்கு எழுந்திரிச்சு மடியாக சமைச்சு கொண்டாந்துருக்கேன் சாப்பிடுன்னு சொல்கிறார். ஐயோ இன்றைக்கி கிருத்திகை ஆச்சாம்மா, நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறார். சரி நீயே சாப்பிட்லன்னா எப்படி சாமி சாப்பிட்றதுன்னு போய் படுத்துட்டாவா. மத்தியானம் ஒரு 2 மணி இருக்கும். முருகர் ஒரு சின்ன குழந்தைய வந்து பட்டுன்னு ஒரு அடி கொடுக்குறாரு. இன்னும் அத்வைத்தம்னு பேசுகிற, நீ சாப்பிட்ணுன்னு ஒரு பொம்பளை 4 மணிக்கு எழுந்திரிச்சு மடியாக சமைச்சு கொண்டாந்துருக்கா, உன்னால் அந்த ஆத்மா பட்டினி கிடக்குது, இதுதான் நீ போதிக்கிற அத்வைத்தம்மான்னு உடனே எழுந்திரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா ரமணர் விரதம் இருந்ததே கிடையாது. அவரே கிச்சனுக்குள்ளே போவார், கீரெல்லாம் அலைஞ்சு கொடுப்பாரு. இந்த வேஸ்டான காய்கறிகள்லேருந்து புது பதார்த்தம் பண்ணுறது எப்படின்னு ரெசிபியெல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பித்தார். இது அவர் அங்கே இருந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகள். அவர் லாஸ்ட் வரைக்கும் திருவண்ணாமலை விட்டு எங்கேயுமே போனது கிடையாது. அங்கேயே தான் இருந்தார். இப்போ இருக்கிற கோயில் மாத்ருபுதேஸ்வரர் ஆலயன்றது அவங்க அம்மாவுடைய சமாதி. அதுக்கு பக்கத்தில் அவருடைய சமாதி வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் கீழே போனீங்கன்னா ஒரு தியானம் பண்ணி உட்கார்றதுக்கான ஒரு இடம் இருக்குது. இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள். அப்போ பால் பிராண்டன் ஒரு வெள்ளைக்காரன் காஞ்சி பெரியவர்கிட்ட போகிறான். போயிட்டு எனக்கு ஞானம் வேணும், நீங்கள் குருவாக இருப்பீங்களான்னு. அவர் சொல்கிறார், நான் மடாதிபதி, தனிப்பட்ட முறையில் சிஷ்யர்களை நான் அக்செப்ட் பண்ண முடியாது. உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்தியாவிலேயே 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் அவர் உன்னை அக்செப்ட் பண்ண மாட்டார். இன்னொருத்தர் ரமண மகர்ஷி, நீ திருவண்ணாமலைக்கு போ அப்படிங்கிறார். இந்த ஆள் திருவண்ணாமலைக்கு போகல. அவர் சொல்கிறார், ப்ராமிஸ் மீ தட் யூ வில் நாட் லீவ் திஸ் கண்ட்ரி பிஃபோர் யூ கோ டு திருவண்ணாமலை அண்ட் மீட் ரமண மகர்ஷின்னு. இவன் எங்கேயோ போகிறான், பாம்பே. மறுநாள் கப்பல். அன்றைக்கி நைட்டு இவனுக்கு ஹை ஃபீவர் வந்துடுது. அப்போ காஞ்சி பெரியவர் நான் ரூமில் அவனுக்கு தரிசனம் கொடுத்து, நீ இப்போ திருவண்ணாமலை போகக்கூடாதுன்னு சொன்னனே அப்படின்னு. ஸோ வேறு வழி இல்லாமல் கேன்சல் பண்ணிட்டு இங்கே வெங்கட்ரமணின்னு ஒரு ஆளை கூப்பிட்டுட்டு நேராக ரமண மகர்ஷிக்கிட்ட போனோம். ரமணர் இப்படி தான் உட்காந்துருப்பார், ஜனங்கள்லாம் அவரை சுற்றி உட்காந்துருப்பாங்க, ஒன்றும் பேச்சே இருக்காது. ஸோ இப்படியே அவனுக்கு என்னடா ஏதோ சொல்லுவாருன்னு பார்த்தா ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருக்கான். எங்கேயோ போய் படுத்துக்கிறான். ஏன்னா அந்த பாம்பு புத்து எல்லாம் இருந்த இடம் ஒரு காடு மாதிரி இருந்தது இன்றைக்கி இருக்கிற ரமணாசிரமம். அப்போது ஒரு நாள் ரமணர் இப்படி திரும்பி அவனை கண்ணால் பார்க்குறார். இவனுக்கு ஏதோ நடக்குது. வெறும் கண் பார்வையில் நமக்கு ஏதோ ஒரு உள்ளே இருந்து ஒரு சார்ஜ் வர்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் ரமணர்கிட்ட ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பல கேள்விகளை கேட்குறான். இதெல்லாம் அவன் கேட்ட கேள்வி. I resolved to make a fresh attempt to force my questions into voice and to engage the Maharishi in answer to them. I go out to one of the old disciples who is doing some work in the adjoining cottage. The Maharishi turns his face immediately, his mouth relaxing into a pleasant greeting. Straight away, I feel at ease and begin to question him.
The yogis say that one must renounce this world and go off into secluded jungles or mountains if one wishes to find truth. Such things can hardly be done in the West. Our lives are so different. Do you agree with the yogis? The Maharishi turns to a Brahmin disciple of courtly countenance. The latter translates his answer to me. The life of action need not be renounced. If you will meditate for an hour or two every day, you can then carry on with your duties. If you meditate in the right manner, then the current of mind induced will continue to flow even in the midst of your work. It is as though there were two ways of expressing the same idea. The same line which you take in meditation will be expressed in your activities. What will be the result of doing that? As you go on, you will find that your attitude towards people, events, and objects will gradually change. Your actions will tend to follow your meditations of their own accord. Then, you do not agree with the yogis? I try to pin him down, but the Maharishi eludes a direct answer. A man should surrender the personal selfishness which binds him to this world. Giving up the false self is the true renunciation. How is it possible to become selfless while leading a life of worldly activity? There is no conflict between work and wisdom. Do you mean that one can continue all the old activities in one's profession, for instance, and at the same time get enlightenment? Why not? But in that case, one will not think that it is the old personality which is doing the work, because one's consciousness will gradually become transferred until it is centered in that which is beyond the little self. If a person is engaged in work, there will be little time left for him to meditate. The Maharishi நிறைய இது பெரிய கன்வர்சேஷன் உங்களுக்கு போர் அடிச்சிடும். இவன் போய் கேட்குறான், நாங்கள்லாம் வெளிநாட்டுக்காரங்க, எங்களுக்கெல்லாம் வந்து கடவுளை தேடுறதுக்கு நேரம் இல்லை, நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்படியெல்லாம் விட்டுட்டுலாம் ஓட தேவையில்லை. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீ உட்காந்து தியானம் பண்ணால் போகிறோம். மீதி நேரம் உன் கடமையெல்லாம் செய்யலாம். நீ தியானம் பண்ண பண்ண உனக்கு புரியாத பல விஷயங்கள் எல்லாம் தோன்ற ஆரம்பிக்கும். தட் வில் டேக் யூ ஃபர்தர் இன் தி ஸ்பிரிச்சுவல் பாத் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்கிறார். இவன் கேள்வி மேலே கேள்வி கேட்குறான், இதெல்லாம் பதில் சொல்கிறாரு. அங்கே கொஞ்ச நாள் தங்குறான், அதெல்லாம் வேறு கதை. சேம் திங் ஹேப்பன்ஸ். இவன் காஞ்சி பரமாச்சாரியார்கிட்ட வரான். அவர் அப்போ செங்கல்பட்டில் இருந்திருக்காரு. காஞ்சி பரமாச்சாரியர்கிட்ட இவன் போய், நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னா நான் முடியாது, அவர் ரமணர்கிட்ட போய், இல்லைனாக்கா வடநாட்டில் தேவரா பாபா இருக்கார், அவர் ஒன்று அக்செப்ட் பண்ண மாட்டாருன்னு சொல்லிடுறாரு. இப்போ இவன் போய் அவர்கிட்ட கேட்குறான், உலகத்தில் சந்தோஷமே இல்லையே, ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறாங்களே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்லாம் கேட்குறான். அதுக்கு பரமாச்சாரியார் சொல்கிறாரு, இந்த உலகம் யாருக்கும் சொந்தமோ அவன் பார்த்துக்குவான். இந்த உலகம் யாருக்கு, கடவுளுக்கு தான் சொந்தம், அவன் பார்த்துக்குவான். நீ என்ன இதை பற்றி கவலைப்பட்டு உட்காந்து, உனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி நீ ஏன் தேடுறேன். அந்த வரிகள் மாத்திரம் படிங்க. When do you think that the political and economic conditions everywhere will begin to improve? A change for the better is not easy to come by quickly, he replies. It is a process which must needs take some time. How can things improve when the nations spend more each year on the weapons of death? There is nevertheless much talk of disarmament today. Does that count? His Holiness rests his arm a little more heavily upon his staff. There is still God, he remarks gently. God has nothing but love towards mankind, comes the soft answer. Judging by the unhappiness and wretchedness which afflict the world today, he has nothing but indifference. I break out impulsively, unable to keep the bitter force of irony out of my voice. His Holiness looks at me strangely. Immediately I regret my hasty words. The eyes of a patient man see deeper. God will use human instruments to adjust matters at the appointed hour. இவன் ஒரு ரேஷ்னல் மைண்டில் இடக்கு மடக்கெல்லாம் கேள்வி கேட்குறான். அப்போது காஞ்சி பெரியவர் என்ன சொல்கிறாரு, இந்த உலகத்தில் எப்போல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ப்ராப்ளமெல்லாம் வந்துடுதோ
அப்போ கடவுள் மனிதர்களை வைத்துக்கொண்டே இந்த மனிதர்களுக்கு நல்ல வழியெல்லாம் காட்டிடுவார். எவ்வளோ மோசமான காலம் வருகிறதோ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆளை கடவுள் தேர்ந்தெடுப்பார் அப்படின்னு. கண்டினியூ. Then the process works like law of physics. The greater the wretchedness caused by a spiritual ignorance, materialism, the greater will be the man who will arise to help the world. எவ்வளோ மோசமான ஒரு காலச்சூழல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மனிதனை கடவுள் தேர்ந்தெடுப்பார். Then do you expect someone to arise in our time too? கேட்குறான். நம்ம டைமில் இது 1930களில் இந்த கேள்வி, நம்ம டைமில் அந்த மாதிரி நடக்கும்னு நீங்கள் நம்புறீங்களாங்கிறான். அதுக்கு பரமாச்சாரியர் சொல்கிறார், ஐ ஸ்டாண்ட் டு கரெக்ட் யூ பிஃபோர் தி செஞ்சுரி ஏன்ஸுங்கிறார். 2000 வருஷம் முடியறதுக்குள்ளே அப்படி ஒருத்தன் வந்துடுவான் உலகத்தில்னு. அப்போ பரமாச்சாரியர் போய் சொல்ல மாட்டார். இப்போ 2000 வருஷத்துக்குள்ளே அந்த ஆள் வந்திருக்கணும் இல்லையா? படி. In our century, he corrects, assuredly the need of the world is so great and its spiritual darkness is so thick that an inspired man of God will surely arise. கட்டாயம் வருவான். அவ்வளோதானா? அவ்வளோதான்ப்பா இந்த டாபிக். அவ்வளோ. ஓகே. ஸோ பரமாச்சாரியார் ரமணர் 2 பேரும் ஒரே இதை சொல்கிறாங்க. ஆந்திராவில் வீரபிரம்மேந்திர சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார், பெரிய மகான். அவர் இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பனை ஓலைகள்லாம் எழுதி ஒரு மரத்துக்கு அடியில் புதைச்சிட்டார். ஃபுல்லாக அதில் உலகத்தில் என்னெல்லாம் நடக்கும் அதெல்லாமே இருக்குது. ஒரு நாள் டாக்டர் வேதவியாசன் சொல்லி ஒரு கலெக்டர், டெப்டி கலெக்டராக இருந்தார் அவர் நந்தியாலில். அவர் இருக்கிற கலெக்டர் பங்களாவுக்கு ஒரு ஆள் வரான். வந்து, நான் வீரபரமேந்திரருடைய வம்சத்தில் வந்தவன், எங்கள் தாத்தா வந்து புதைச்சி வச்ச எல்லா ஓலையும் உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டாரு, அதை கொண்டாந்துருக்கேன்னு அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறான். இவர் ஒரு புக் ஸ்டாலுக்கு போகிறார் பொழுது போகாமல். அந்த பஞ்சா கலரில் பழைய காலத்து பிரிண்ட் புக்கு இருக்குல்ல கொட்டையத்தில், அந்த மாதிரி ஒரு புக் எடுக்கிறார். அதில் வருது இந்த மாதிரி நந்தியாலில் ஒரு மாடு யானைக்குட்டி போடணும், அது ஒரு பன்னிக்குட்டி போடுதுன்னு. ஸோ இவர் இதெல்லாம் ஒரு புக்கான்னு சொல்லி மூடுறாரு. அப்போ தாசில்தார் வந்து, சார் வாங்க, மார்க்கெட்டில் ஒரு பெரிய அதிசயம், இந்த மாதிரி ஒரு பன்னிக்குட்டி பிறந்திருக்கு. இவர் போய் பார்க்குற நிஜமாக இருக்குது. என்னடா இன்றைக்கி பார்த்து இந்த ஓலையை நம்ம படிக்கிறோம், இந்த புக்கை படிக்கிறோம், இன்றைக்கி பார்த்து நடக்குது அப்படின்னு அந்த ஓலையெல்லாம் சீரியஸாக. அதுக்கப்புறம் அவர் ஹைதராபாத்தில் பெங்களூரில் 2 யூனிவர்சிட்டி போட்டு, வேதிக் யூனிவர்சிட்டின்னு அந்த ஓலைகளெல்லாம் பதிப்பிச்சார், காலஜானம்ங்கிற அந்த இதிலெல்லாம். அதில் அவர் இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்காரு, த நெக்ஸ்ட் ப்ராஃபட் இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது, நீங்கள் யாரும் படிக்கவே மாட்டீங்க. நான் என்ன பண்ணுவேன், எல்லா புக்கும் இருக்குது நம்மக்கிட்ட, இல்லாததே இல்லை. Let there be no mistake, the real avatara of God, Lord Kalki, is no religious fakir. நீங்கள் எந்த பகவானை அவதாரம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அவர் வந்து ஒரு சன்னியாசி அல்ல, கஷாய வஸ்திரம் தரித்தவன் அல்ல, ஒரு பக்கிரி அல்ல, பிச்சை எடுத்து சாப்பிட்றவெல்லாம் கிடையாது. இஸ் அ பான் யோகி, பிறப்பிலிருந்தே அந்த யோக சக்திகளோடு பிறந்தவன். he will make Thursday for his day of worship. வியாழக்கிழமைனா குரு பகவானுக்கு முக்கியத்துவம் இல்லை, அந்த பவர் அவர் வைத்து கொண்டிருப்பார். படி. Is no religious fakir or sadhu or a saffron clad recluse. In fact, he is not a religious person at all. அவர் மதவாதி அல்ல, but a world leader. உலகத்தில் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு உட்கார்ந்த இடத்துலயே நல்லா புரிந்து கொள்ளக்கூடிய அறிவுள்ளவர். A born yogi, பிறப்பிலேயே யோகத்தை அடைந்தவர். with political insight, அரசியலை பற்றி ரொம்ப நல்லா தெரியும் அவருக்கு, and spiritual vision, ஆன்மீகத்தை பற்றி நன்றாக தெரிந்தவர். to create one humanity. இந்த உலகத்தில் எல்லா மக்களையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு தத்துவத்திற்காக அவர் இந்த உலகத்தில் வருவார். This and this alone should help us to identify the இதை வச்சு அந்த ஆள் யாருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த குணங்கள், இந்த குவாலிட்டிஸ் யாருக்கிட்ட இருக்கோ அதை வச்சு நீங்கள் அந்த ஆள் யாருங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு காலஞானத்தில் வருது. இப்படி உலகம் பூராவும் there are lot of prophecies. போர்ச்சுகல் நாட்டில் பாத்திமாஸ் ப்ரொஃபஸிஸ் உண்டு, அதில் இதே மாதிரியான விஷயங்கள் வருது. இந்த மாதிரி உலகம் பூராவும் நிறைய மகான்கள் வந்தாங்க, எல்லாரும் சுற்றி வளைச்சி ஒரே விஷயத்தை தான் சொல்கிறாங்க.
ஸோ இந்த டைம் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னே அந்த ஆள் வந்திருக்கணும். அப்போ இப்போ 2026, இப்போ இனிமேல் வரப்போகிறதில்ல, ஏற்கனவே வந்திருக்கணும். அந்த அவர் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டிய காலம் என்பது இந்த உலகத்தில் எப்போல்லாம் ரொம்ப மோசமான இதுக்கு மேலே வேற ஒன்றும் சுச்சுவேஷன் இல்லைங்கிற ஒரு காலம் வருகிற போது அவர் தன்னை வெளிப்படுத்தி கொள்வார் அப்படின்னு அந்த சாஸ்திரங்கள்லாம் இருக்குது. லெட் அஸ் ஹோப் அண்ட் லெட் அஸ் வெயிட். எப்போ நடக்குதோ அப்போ நடக்க போகுது. இப்போத்துக்கு யூ ஆர் நாட் பாதர்ட் அபவுட் ஆல் திஸ். நீங்கள்லாம் ஏதோ வேலைக்கு போகணும், பிஸ்னஸ் பண்ணணும், சம்பாதிக்கணும், குடும்பம் நடத்தணும், இவ்வளோ தான் உங்களுடைய எய்ம். நீங்கள் இன்னும் பெரிய அளவுக்கு இந்த உலகம் அதை உருப்பட வைக்கிறத பற்றியோ இல்லை உலகத்தில் எல்லாருக்கும் ஏன் பெற்ற என்ன பேர் இந்த ஓதி முடியாதது என்னன்னு வள்ளலார் மாதிரியான அனுபவங்களுக்கு போய் ஏன் பெற்ற இன்பம் பெருகை வையகம் நான் கேட்டுன்னு இருக்கீங்க இல்லையா? யூ ஆர் நோ கன்சர்ன்ட் அபவுட் திஸ் அவர் ஆர் மேக்ஸிமம் ஓவர் டுமாரோ. அதனால் யூ ஆர் நாட் ப்ரிப்பேர்ட். எ டைம் மே கம் when you are prepared, that will be the hour when you will know what next and what is the purpose, why things are happening in this world like that. எல்லாம் தானாகவே நடக்கும். பெரிய சப்ஜெக்ட் இது. நம்ம லைப்ரரியில் எக்கச்சக்கமாக இதை பற்றியெல்லாம் புக்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. நீங்கள் யாரும் படிக்க மாட்டீங்க. கம்பர் தனது ராமாயணத்தின் ஒரு பகுதியான ஹிரண்ய வதைப்படலத்தை ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சந்நிதியில் அரங்கேற்றிய போது, நீ நம் சடகோபனை பாடினாயா என்று அரங்கநாதர் கேட்டதாகவும், உடனே கம்பர் சடகோபர் அந்தாதியை பாட அவர் திருவடி முன்னே சமர்ப்பித்ததாகவும் சில ஆன்மீக குறிப்புகள் தெரிவிக்கின்றன. அப்படியானால் கம்பரின் ஹிரண்ய வதைப்படலத்திற்கு மேலாக சடகோபன் என்று அழைக்கப்பட்ட நம்மாழ்வாரை பற்றிய அந்தாதிக்குத்தான் பெருமாள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்றுதானே அர்த்தம். இது பெருமாளின் ஒப்புதலோடு மட்டுமல்லாமல் 12 ஆழ்வார்களின் ஒப்புதலோடும் கம்பரின் இரண்ய வதைப்படலம் அரங்கேற்றம் செய்யப்பட்டதற்கான சான்று என்று வைணவம் கூறுகிறது. இது பற்றி தங்களது மேலான கருத்து. நம்மாழ்வார் என்பவர் சாட்சாத் ராமபிரான். அவர் பிறந்த உடனே தவழ்ந்து போய் இன்னைக்கு இருக்கிற ஆழ்வார் திருநகரி என்கிற இடத்துல ஒரு புளியா மரத்து பொந்துக்குள்ளே போய் ஒரு தவத்தில் உட்காந்துட்டார். அப்படியே உட்காந்து இருக்கார். அப்போ மதுரை கவி ஆழ்வார்னு ஒருத்தர் அயோத்திக்கு போகிறார் ராமரை தேடி. இப்போ அயோத்தியில் அவர் காதில் குரல் கேட்குது. சரீரின்னாக்கா உருவம் இல்லாத குரல். நான் இங்கே இல்லை, நான் இருக்கிற இடத்த இப்போ ஒரு வெளிச்சம் காட்டும், அது பின்னால் வாணும். அந்த வெளிச்சத்தை திறந்து வந்தால் தமிழ்நாட்டுக்கு வருது. போய் திருநெல்வேலி திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்க ஆழ்வார் திருநகரில் அந்த புளியா மரத்து பொந்தில் போய் நிற்கிது. உள்ளே பார்த்தா ஒரு 12 வயசு பையன் தவத்தில் உக்காண்டிருக்கான். இவன் என்ன தமாஷ் பண்ணின்னு இருக்கானா இல்லை சீரியஸான ஆளான்னு பார்க்கலான்னு ஒரு கல் எடுத்து அவன் மேலே போடுறாரு. உடம்பு அசையுது, அவன் உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னு. சரி, இவன் அறிவாளியாக முட்டாளாக பார்க்கலான்ட்டு செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னும் எங்கே கிடக்கும்ன்றார். இந்த உடம்பு சாகிற விஷயம். இதுக்குள்ள சிறியதுன்னா ஆத்மா. அது பிறந்தா எதை சாப்பிடும், எங்கே கிடக்கும்? உள்ளேருந்து குரல் கேட்குது, அத்தை தின்னும் அங்கே கிடக்கும். இப்போ நீங்கள்லாம் இருக்கீங்க, இது சாக போகிற உடம்பு. இதுக்குள்ளே சிறியதுன்னா என்ன? ஒளி, நுண்ணுயிர் ஆத்மா. அது பிறந்தா எதை சாப்பிடும் அப்படின்னா உங்கள் உடம்பை தான் அது சாப்பிடும். நீ பிறந்த போது பால்வடியும் முகத்தோடு இருந்த. இன்றைக்கி ஒவ்வொருத்தருடைய ஏஜ் உங்கள் மூஞ்சியில் எழுதி வச்சுருக்குது இல்லையா? அப்போது உங்கள் உடம்பு அது சாப்பிட்டுன்னு இருக்கு. ஒரு செல்லரிக்கிறதுன்றா இல்லையா? அந்த மாதிரி உங்கள் உடம்பை உங்கள் ஆத்மா சாப்பிட்டு தான் அது தன்னை விருத்தி செய்து கொண்டு இருக்கிறது. அத்தை தின்னும் அது அங்கே தான் இருக்கும். சாகிற வரைக்கும் அந்த உடம்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அத்தை தின்னும் அங்கே கிடக்கும். ஸோ அப்போ நம்மாழ்வார் என்பவர் யார்? சாட்சாத் ராமபிரான். மீனாட்சி சுந்தரம் பிள்ளையும் உவே சாமிநாதையரும் கீவா ஜெகநாதனும் மாட்டு வண்டி கட்டின்னு ஊராக ஒரு காலத்தில் அலைஞ்சாங்க. இந்த அழிந்து போன எல்லா புஸ்தகங்களையும் தமிழ் இலக்கியங்களையும் தேடி தேடி போகிறாங்க. அப்போ அவங்க திருக்கணங்குடின்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, மகேந்திரகிரி நம்பிமலை கீழே, அந்த ஊருக்கு போய் இருக்காங்க. இப்போ பெருமாள் ஊர்வலம் வருது. இவங்க நினைக்கிறாங்க, நாங்கள் நல்லது தானே பண்ணுறோம், எங்களுக்கு அந்த புக்கெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரிய வேண்டாமா அப்படின்னு. ஸோ அந்த ஊர்வலம் போன உடனே இவங்களுக்கு யாரோ சொல்கிறாங்க, இந்த வீட்டில் பரன் மேலே இருக்குது, போய் பாருங்கன்ட்டு. தேனா அந்த புக்கெல்லாம் கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் அவங்க அதை பதிப்பிக்கிறாங்க. ஏன் அந்த ஊரில் அந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னா, அந்த திருக்கணங்குடி கோயிலில் இருக்கிறதே நம்மாழ்வார் தான். திருக்கணங்குடி மலை நம்பின்னு சொல்லி மலை மேலே இருக்கிறதும், கீழே திருக்கணங்குடியில் இருக்கக்கூடிய பெருமாளும் அவரும் நம்மாழ்வார் தான். அதனால் நம்மாழ்வாருங்கிறவர் சாதாரண ஆள் இல்லை, அவரே ராமர் தான். அதனால தான்
இவர் ராமாயணத்தை அரங்கேற்றணும்னு சொல்லி போய் ஸ்ரீரங்கம் கோயிலில் இருக்கிற போது நீ அவரை பாடலையான்ட்டு. ஏன்னா அவர் தான் ராமர். நீ கம்பராமாயணத்தை பற்றி பாடினுக்கிற, ராமராகவே உலகத்தில் வந்தால் நம்மாழ்வாரை பற்றி நீ ஏன் பாடலை அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இப்போ இவர் ஹோல் ராமாயணம் பாடினாக்க டைம் ஆகும்ட்டு அங்கே இருக்கக்கூடிய நரசிம்மர் சந்நிதியில் போயிட்டு வெறும் இரணியன் வதை படலத்தை பாடுறார். பாடுற போது அதில் யாரடா சிரித்தார்னு வரும், யாரடா சிரித்ததுன்னு ஒரு வரி வருது இரணியன் வதை படத்தில். அப்போ தூண்லேருந்து நரசிம்மர் சிரிச்சுக்கிட்டு அப்படியே தன்னை வெளிப்படுத்தி கொண்டார் அப்படிங்கிறது அது. அதுக்கப்புறம் எல்லா புலவர்களும் சரி நரசிம்மரே ஒத்துக்கிட்டாரு, அதனால் நீங்கள் வந்து இதை அரங்கேற்றலான்னாங்க. இப்படி தான் இந்த கம்பராமாயணம் என்பது அரங்கேறியது. இந்த நதி மூலம் ரிஷி மூலம்னுவாங்க. அப்போ இந்த கம்பராமாயணத்தை எழுதிய கம்பர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு பிறவியில் ராவணன் என்ன அப்படின்ற ராவணன் யார், பெருமாளுடைய கூர்க்கா இல்லையா. அப்போ பெருமாள் கிட்ட 7 ரிஷிகள் போகிற போது இவங்க லேட் பண்ணாங்கன்றதுனால சாபம் கொடுத்துட்றாங்க பூமியில் போய் பிறக்கணும்னு. இப்போ இவங்க பகவான்கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் கேட் கீப்பர் வேலை தானே பண்ணணும்னு, பரவாயில்ல நீங்கள் 100 பேர் என்னை திட்டி வர்றீங்களா, 3 பேர் என்னை திட்டி வர்றீங்களா, 100 பேர் என்னை புகழ்ந்து வர்றீங்க, சீக்கிரம் வரணும், அப்போ திட்டுங்கன்னாரு. ஸோ அவங்க தான் சிசுபாலன், தந்தவக்கரன், கும்பகர்ணன், ராவணேஸ்வரன் எல்லாம் அவங்க தான். அப்போ ராவணேஸ்வரனாக இருந்தால்தான் கம்பரா வராரு. அவர் கடவுளை பற்றி ராமரை பற்றி பாடுறதுக்கு அவருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்றன. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் காரண காரியங்கள் இருக்கு. இங்கே லாடசங்கிலி சீங்குழல் சோம்பேறி பொன்னையாசாமின்னு ஒருத்தர் இருந்தார். சிந்தலச்சேரி சின்னமனூருங்கிறது போட்டி நாயக்கனூரில். அவர் தான் ராவணன். ஸோ அந்த பிறவியில் அப்படி இருந்தாலும் இந்த பிறவியில் ஒரு காட்டுக்குள்ளே போகிறாரு, சுருளிமலையில் ஒரு கோக்குள்ளே போய் உக்காந்துக்கிறாரு. வெளியே வர்றபோது ஜடாமுடியோடு வராரு. அவர் வலது தோல் மேலே ஒரு கிளி உக்காந்துன்னு வருது. அன்னையிலேருந்து அவர் விறகு வெட்டுற வேலையெல்லாம் விட்டுக்கிராம தாள், படிக்காத ஆள். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் 2வது கொடி மரத்துக்கிட்ட பௌர்ணமிக்கு உக்காண்டிருப்பார். மாதத்துக்கு ஒருக்கா திருப்பதி போய் பெருமாளை சேவிச்சுட்டு வருவார். அண்டு யாருக்கும் கையால் திருநூறு கூட கொடுக்க மாட்டார். ஏன்னு கேட்டால், நான் என் பவரெல்லாம் சேர்த்து வச்சு நான் அடக்கமான பின்னால் அதில் ஒரு அம்மன் கோயில் வரணும், அதுக்காக நான் என் தவத்தை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டார். அவர் 55வது வயசில் நான் சமாதியானார். அதே மாதிரி ஆகி போயிட்டார், இன்னும் கோயில் வரல. இது ஒரு உதாரணம். அதனால் உலகத்தில் உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்து, உரைத்ததே உரைத்து, கண்டதே கண்டு, கொண்டதே கொண்டு, கழிந்ததே கடவுள் நாள் எல்லாம்னுவோம். அப்போ யாரும் புதுசு இல்லை. நான் நீ எல்லாரும் உலகத்தில் எப்பயும் ஒன்றா தான் வந்துட்டுருக்கோம். அதுதான் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு சொல்கிறார், டே நீ நானும் ஒன்றா தாண்டா உலகத்தில் வந்துட்டுருக்கோம், எனக்கு ஒன்றே தெரியுது உனக்கு என்ன தெரியல, இதுதான் நம்ம 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்வார். அந்த மாதிரி யாரும் புதுசு இல்லை. தேவாரம் என்ன சொல்லுது, என்று நீ அன்று நான். கடவுள் என்னைக்கு வந்தாரோ, பரமாத்மா என்னைக்கு வந்தானோ அன்றைக்கி ஜீவாத்மாவும் வந்தாச்சு. ஸோ இதெல்லாம் அனுபவத்தில் நீங்கள் தெரிந்து கொண்டால் அதுக்கு ஆத்ம ஞானம்னு பேர். இல்லைனா ஏதோ ஒவ்வொன்றும் ஒரு செப்பரேட் என்டிட்டின்னு நினச்சிருப்பீங்க. யாரும் செப்பரேட் என்டிட்டி கிடையாது. எல்லாம் இதுக்கு முன்னால் உலகத்தில் வந்தவங்க. ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு வேஷம் கொடுக்குறாங்க. அந்த ட்ராமாவில் நீ நடிச்சுட்டு போகிற, அவ்வளோதான். கூர்க்காவாக இருந்தவன் தான் ராவணேஸ்வரன், தந்தவக்கரன், சிறுபாலன் எல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் அவங்க ஏதோ கம்மியான ஆளுங்க, ராட்சசங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன ராட்சசங்க? ஒரே காசியப முனிவருக்கு 2 பொண்டாட்டி மூலமாக ஒருத்தருக்கு பிறந்தவங்க ராட்சசங்க, ஒருத்தருக்கு பிறந்த தேவர்கள். அதனால் தேவர்களை விட அசுரர்களுக்கு பவர் ஜாஸ்தி. தேவர்கள் மயிலே ரெக்க போடணுவானுங்க. இவன் நெருப்பு வளர்த்துட்டு கழுத்துக்கிட்ட கத்தி வச்சு நீ தரிசனம் கொடுக்குறியா இல்லை என் கழுத்தை வெட்டிக்கணுமான்னுவான். அதனால் இவனை விட அவன் தான் பெரிய ஆள். ராட்சசனாக யாரை பார்க்குறீங்க? ஏன்னா பேரண்ட் ஒரே ஆள் தான், 2 பேருக்கும் ஒரே தகப்பனார் தான். அதனால் எந்த வகையிலும் இல்லை. இவங்க என்ன பண்ணுவாங்க, கடுமையான தவம் செஞ்சு அதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஒரு சப்மிசிவாக இருப்பாங்க, ஒரு கட்டுப்பாடோடு இருப்பாங்க. இவ்வளோ தான் 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம். இல்லைன்னா ஒரு பஸ்மாசூரன், ஒரு பகாசூரன், ஒரு சிசுபாலன் எல்லாருமே பெரிய ஆளுங்க தான், ஜீனியஸ். அவங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் புத்தி கெட்டு போய் அந்த பாவத்தை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அவங்க கீழே வந்துடுறாங்க. குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றி அணைய செய்யும். மலை மாதிரி உயரத்துக்கு போனவங்கடா குந்துமணி அளவு தப்பு பண்ணான்னா அவங்க கீழே விழுந்துருவோம். அதனால் என்ன பண்ணணும், நிலையின் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் ஆன பெருது. தன் நிலையிலிருந்து கொஞ்சம் கூட கீழே விழாமல் எவன் இருக்கானோ அவன் மலையை விட உயர்ந்தவன் அப்படின்னு. கண்டேன் கண்டேன்
கண்டேன் கண்டேன் கண்டேன் சீதை கண்டேன் ராகவா கண்டேன் 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 சீதை கண்டேன் ராகவா நான் கண்டேன் 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 சீதை கண்டேன் ராகவா அண்டரும் காணாத லங்காபுரியில் அண்டரும் காணாத லங்காபுரியில் அண்டரும் காணாத லங்காபுரியில் அரவிந்த வேதாவை தர வந்த மாதாவை கண்டேன் 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 சீதை கண்டேன் ராகவா பனிகால வாரிஜும் போலே நிறம் பூசி பகலோரு யுகமாக கழித்தாலே பிரயாசி பனிகால வாரிஜும் போலே நிறம் பூசி பகலோரு யுகமாக கழித்தாலே பிரயாசி நினைத்தங்கே ராவணன் அண்ணாள் வர சீச்சி நெல்லடா என்று ஏசி தனித்து தன் உயிர் தன்னை தான் விட மகராசி தனித்து தன் உயிர் தன்னை தான் வீட மகராசி தனித்து தன் உயிர் தன்னை தான் வீட மகராசி சாகும் போதே நானும் சமயம் நீதே வாசி இனி தாமதம் செயல் ஆகாதென்றிட வீசி ராமா 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 என்றெதிர் பேசி இனி தாமதம் செயல் ஆகாதென்றிடர் வீசி ராமா 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 என்றெதிர் பேசி கண்டேன் 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 சீதை கண்டேன் ராகவா 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 ஸ்ரீராமா. ஓம் ஜெய் சிவ சங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே ஓம் ஜெய் சிவ சங்கரரே அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம் ஆசானும் தெய்வமுமாயா
இத்தனை துயர்களெல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம். ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.